அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நான் உங்கள் ஹப்ஸா. இது நம்ம யூடியூப் சேனல் ஹப்ஸா இஸ்லாமிக் இன்சைட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையான குர்ஆனில் மக்களுக்கு பலவிதமான உபதேசங்களை சொல்லியிருக்கான். அதில் நம்ம பார்க்க போகிறது சூரத்துல் பக்கராவில் உள்ள ஆயத்துக்கான விளக்கம். ஏற்கனவே 25 ஆயத்துக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துருப்போம். இப்போ மீதி உள்ள விளக்கத்தை வாங்க பார்க்கலாம். அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் என்ன சொல்ல வரானா, அதாவது பாவிகளை பற்றி சொல்கிறான். அதாவது அந்த பாவிகள் அல்லாஹ் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கானோ அதை செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் எதை செய்ய வேணான்னு சொல்லியிருக்கானோ அதை நிச்சயமாக செய்வாங்க. அதே போல் குர்ஆன் நம்மளுக்கு எச்சரிக்கிறது, மனிதர்களே நீங்கள் நிராகரிப்பாளர்களாக இருக்காதீங்க. எப்படி நீங்கள் நிராகரிப்பாளராக இருக்க முடியும்? எப்படி நீங்கள் நிராகரிக்கிறீங்க? ஏன்னா அவன்தான் நீங்கள் உயிர் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு உயிர் கொடுத்தான். பின்னர் அவனே உங்களை இறக்க செய்வான். பின்னர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பான். எப்போனா மறுமையில். அப்போ நீங்கள் விசாரணைக்காக நிறுத்தப்படுவீங்க. அல்லாஹ் தாலா எத்தகையவன் என்று குர்ஆன் சொல்லுதுன்னா, அவன்தான் பூமியில் உள்ள அனைத்தையுமே நமக்காக படைத்தான். பின்னர் அவனே வானத்தின்பால் கவனம் செலுத்தி 7 வானங்களை ஒழுங்கு செய்தான். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கான 7 வானமும் 7 சொர்க்கமும் இருக்கிறது. அல்லாஹ் தான் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தாலா மலக்குமார்கள்ட்ட சொல்கிறான், நான் என்னை வணங்கக்கூடிய ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு. அப்போ வானவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யா அல்லாஹ், எதற்காக நீ இப்படி இவங்களை உருவாக்குற? பூமியில் குழப்பத்தை உண்டாக்கி ரத்தம் சிந்தக்கூடியவர்களை எதுக்கு உருவாக்குற? நாங்கள் தான் உன்னுடைய திருப்புகளை கூறிக்கிட்டே இருக்கோமே, எப்போதுமே துதி செஞ்சுக்கிட்டே இருக்கோமே, உன்னுடைய பரிசுத்தத்தை போற்றியவர்களாக நாங்கள் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வானவர்கள்லாம் அல்லாஹ்கிட்ட கூறுறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என்று. இதுக்கு பின்னாடி தான் எப்படி அல்லாஹ் மனிதர்களை படைத்தான். ஷைத்தான் எப்படி அல்லாஹ் மனிதர்களை படைக்க வேணான்னு சொல்லி அல்லாஹ்விடம் தூக்கி எறியப்பட்டான். இது மாதிரி எல்லாமே இதுக்கு பின்னாடி உள்ள ஆயத்துக்களுக்கு தெளிவாக விளக்கமாக வரும். அல்லாஹ் தான் நம்ம அனைத்தையும் நன்கறிந்தவன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.